ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா அய்யுஹன் நாஸ் அஃஷுஷ் ஸலாம பைனக்கும், மனிதர்களே உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஅத்இமுத் தாம, இரண்டாவதாக சொன்னார்கள் உங்களுக்கு மத்தியில் பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு மூணாவது சொன்னார்கள் வசிலுல் அர்ஹாம், உறவு முறைகளை சொந்த பந்தங்களை அரவணைத்து சேர்த்து நடங்கள் என்பதாக சொன்னார்கள். நாலாவது சொன்னார்கள் வஸல்லு வன்னாஸ் நியாமன், நீங்கள் மக்கள் எல்லாம் இரவில் தூங்கும் பொழுது நீங்கள் எழுந்து தொழுகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இப்படி செய்தால் ஒதுகுல் ஜன்னத பிஸலாமின் ஆமினீன், நீங்கள் சுவனத்தில் அச்சமற்றவர்களாக நிம்மதியானவர்களாக சுவனத்தில் நுழைவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அத்தகைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரை சந்திக்கின்ற பொழுது சலாம் சொல்வது உயர்ந்த ஒரு நல்ல பழக்கமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், ஐயுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்தில் சிறந்த விஷயம் எது என்பதாக. துக்ரிஉ ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், அறிந்தவராக இருந்தாலும் சரி அறியாதவராக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமை பார்த்தால் தெரிஞ்சவர் தெரியாதவர், தெரிஞ்சவருக்கு சலாம் சொல்லணும், தெரியாதவங்க சொல்லக்கூடாதுன்னா இல்லை. தெரிஞ்சவனாக இருந்தாலும் சரி தெரியாதவனாலும் சரி முஸ்லிமாக இருந்தால் அவரை பார்த்தவுடன் சலாம் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். இது இஸ்லாத்துல சிறந்த அமல். இரண்டாவது சொன்னார்கள் பசித்தவர்களுக்கு உணவளிங்கள். பசிக்குதுன்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உணவு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா அவன் காசு கொடுக்கணும். காசு கொடுத்தா அவனுக்கு தேவையில்லாம வேற இஸ்ராஃபான வேலையை செஞ்சிருவாங்கன்னா அது பயந்தா நம்ம உணவு வாங்கி கொடுக்குறது பெட்டர். அல்லாஹ் சொல்லினான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஆகையினால இஸ்லாத்துல உணவளிப்பது உயர்ந்த ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் நமக்கு கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய இஸ்லாமிய பண்டிகைகளில், ஈதுகளில், பெருநாட்களில் நமக்கு உணவை தான் முன்னாடி வைக்கின்றார்கள். பக்ரீனுடைய பெருநாளில் நாம் குர்பானி கொடுத்து அந்த குர்பானியை 3 பங்காக ஆக்கி, ஒன்று நமக்காக, இன்னொன்று சொந்த பந்தங்களுக்காக, மற்றொன்று ஏழை மிஸ்கின்களுக்காக கொடுக்கின்றோம். அங்கே எந்த ஒரு வீண் விலை கிடையாது. அதே மாதிரி ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாளில் ஃபித்ரா கொடுக்கின்றோம். ஏழை ஜனங்களுக்கு 2 கிலோ 4 கிராம் கோதுமையோ அரிசியோ அல்லது அதனுடைய கிரயமோ நம்ம கொடுக்கின்றோம். இதனாலும் மற்றவர்கள் பயனடைகின்றார்கள். ஆக நம்முடைய பண்டிகைகளில், பெருநாட்களில் எந்த ஒரு வீண் விலையும் கிடையாது. பிறருக்கு ரோட்டில் போகும்போது பூசணிக்காய் இடைஞ்சலாகவோ, ஒரு பட்டாசு பயந்து பயந்து வண்டி ஓடி போகணும், ஒரு வெடியோ இல்லாமல், முகச்சாயம் இல்லாமல், சாயத்தண்ணி ஊற்றிக்கிறாங்களே அந்த மாதிரிலாம் இல்லாமல், இப்படியெல்லாம் எந்த ஒரு வீணான செயல்களை விட்டுதான் நம்மை இஸ்லாம் தூய்மையான நிலையில் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகையினால் கண்ணியத்துக்குரியவர்களை, நான் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் சூரா நிசாவை சொல்லினான், வைதா ஹய்யீதும் பிதஹியத்தின், உங்களிடத்தில் காணிக்கையாக ஒரு காணிக்கை செலுத்தப்பட்டால், அதாவது சலாம் சொல்லப்பட்டால், ஃபஹய்யூ பிஅஹ்ஸன மின்ஹா, அவர் என்ன சலாம் சொன்னாரோ அதை விட அழகான சலாத்தை கொண்டு பதில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் சொன்னாங்க வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நினைச்சீங்க, அதிகப்படியாக அழகுபடுத்தி சொல்லுங்க. அவருஹா, அல்லது அதே வீட்டு சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் ஸலாம், முடிஞ்சு. இப்படியாக பதிலுக்கு பதில் சொல்லிடணும். இன்னல்லாஹ கான அலைக்கும் ஹஸீபா, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய காணிக்கைகளுக்கு அல்லாஹ் அவன் கணக்கெழுதக்கூடியவனாக இருக்கின்றான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டார்.
ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சலாம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த சலாத்தை நாம் எப்பொழுதெல்லாம் மோமின்களை பார்க்கின்றோமோ அப்பொழுதுதான் சலாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனில் சலாமுன் அலா இப்ராஹிம், சலாமுன் அலா இல்யாசின், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். சலாம் சலாம் சொல்லி அல்லாஹ் தஆலா நபிமாருக்கு சலாம் சொல்றாங்க. சொர்க்கவாசிகள் ஒருவர் மற்றொரு சலாம் சொல்லி போவாங்க. லா யஸ்மௌன ஃபீஹா லஹு வலா தஸீமா. அந்த சொர்க்கத்தில் எந்த ஒரு வீணான பாவமான எந்த ஒரு வார்த்தையும் செயலும் இருக்காது. இல்லா கீலன் சலாமன் சலாமா, சலாம் சலாம் என்ற சொல்லை தவிர எந்த சொல்லுமே இருக்காது. அங்கே எல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கும். ஒரு மோமினை பார்க்கும்போது சலாம் சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்வார். இவ்வளவுதான் விஷயம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில சலாமை அதிகப்படுத்த வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில் சலாம் வந்து கிடைக்கும். அஸ்ஸலாமு இஸ்முன் மின் அஸ்மாஇல்லாஹி தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் என்பது அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களில் அதுவும் ஒரு திருநாமம். அஸ்ஸலாம்ங்கிறது ஒரு திருநாமம். ஆக நம்ம வாழ்க்கையில சலாமத்தை அடையணும்னு சொன்னா அதிகமா சலாம் சொல்ல வேண்டும். மம்பதா பி சலாமி இன்ன அவுலன் நாசி மம்பதா பி சலாமி. மக்களில் மிகச்சிறந்தவர் யார் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றாரோ அவர்தான் மக்களில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக சலாம் சொல்ல வேண்டும். நம்ம வாழ்க்கையில ரிஸ்க்ல பரக்கத்து உண்டாகும் சொன்னா வீட்டுக்குள்ள நுழையும் போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வீட்டில் நுழைவது தஹியத்தும் மின் அன்ஃபுசிக்கும் முபாரக்கத்தன் தய்யிபா. பரக்கத் பொருந்திய தூய்மையான இந்த சலாமை நீங்கள் வீட்டார்கள் சொல்லிவிட்டு நீங்க நுழையுங்க. வீட்டுக்குள்ள நுழையும் சலாம் சொல்லி நுழையும். அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா சலவாத்து ஓதணும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம்னா சலவாத்து ஓதிட்டு குல்ஹுல்லாஹ் சூரா ஓதணும். இதெல்லாம் நம்ம அமல் செஞ்சோம்னா அந்த ஷைத்தான்லாம் ஓடிடும். வீட்டில் பரக்கத்து உண்டாகும், சலாமத்து ஏற்படும்.